மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். கைகளை தட்டி பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம், இயேசுராஜனம் சொந்தமாயினார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். இந்த பார்தளத்தின் சொந்தக்காரரவர், எந்த உள்ளத்தின் சொந்தமானார். படி மதிவாணன் சைமன் வில்சன் அவருடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், ஜோஸ்பின் மேரி இவர்களுடைய கருத்துப்படி ஜெகநாதன் மரியம்மாள் சபரிமுத்து ரஞ்சித மேரி இவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், பீட்டர் ஸ்டெல்லா அவர்களுடைய கருத்தின்படி மரித்த அனைத்து ஆத்மாக்களுடைய இலைப்பாட்சிக்காகவும், பீட்டர் ஸ்டெல்லா இவர்கள் கருத்துப்படி தொழில் வளர்ச்சி பெறவும், காட்வின் ஷீலா கருத்துப்படி சிசிலி இவர்களுடைய ஆண்மலை பாட்சிக்காகவும், சாந்தா தேவராஜ் ஜூலி இவர்களுடைய கருத்துப்படி இந்த திருமண நாளில் இவர்களுடைய குடும்பம் நன்றி பலியாக இறைவனுக்கு நன்றி பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இறையாசிர் வேண்டி மன்றாடுகிறார்கள். ஜான் நிம்மி இவர்களுடைய கருத்துப்படி தனிஸ்லாஸ் மார்கரேட் பால் வின்சன் இவர்களுடைய ஆன்ம இலைப்பாட்சிக்காக இந்த பலி ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்குள் பெருமையோடு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். ஆண்டவரை பார்த்து ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஆசையாக வந்திருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். சும்மா வீட்டில் டைம் பாஸ் ஆகல சாமி, அதனால தான் வந்தேன், கூட்டத்தெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி கலகலான்னு இருக்குமே அதனால் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறவங்க மட்டும் சொல்லுங்கள், பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, நம்ம எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு வந்திருக்கிறோம். எல்லாருக்கும் ஒரே நோக்கம்தான். யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். ஆல்பர்ட்டை இல்லை, ஆல்பர்ட்டும் ஆண்டவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம், நீங்களும் ஆண்டவரை பார்க்கத்தான் வந்திருக்கிறோம். அப்படி வந்த போக்கில் நம்ம ஒருத்தர் பார்த்துக்கலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் நோக்கம் ஆண்டவரை நம்ம உற்று பார்க்கணும். எப்படி பார்க்க போகிறோம்? அருட்சாதனத்தின் வழியாக பார்க்குறோம். ஆண்டவர் கொடுத்த உயிருள்ள வார்த்தை வழியாக நம்ம பார்க்க போகிறோம். அயலாருடைய அன்பின் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரை புகழ்ந்து பாடுதலின் வழியாக நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம கருத்தாய் செய்யும் போது கடவுள் கண்டிப்பாக உங்களுக்கு வெளிப்படுவார். இந்த ஆலயத்தில் இதெல்லாம் இப்போ நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கிற இந்த நேரத்தில் தான் பிசாசு என்ன செய்வான்? நம்மளை இந்த இடத்துல இல்லாதபடி பார்த்து கொள்வான். உடம்பு இங்கே இருக்கும், நம்மளுடைய உயிர் வெளியில் இருக்கும், மனசு வெளியில் இருக்கும், எண்ணங்கள் வெளியில் போயிடும். அப்படி போகக்கூடாது. ஆண்டவருக்குள்ளே நம்ம எண்ணங்களோடும் உயிரோடும் ஆண்டவரை தொழுகிற பிள்ளைகளாக நாம் இந்த இடத்துல இணைந்து ஜெபிப்போம். பாவங்களை ஏற்று மனமருந்தி ஆண்டவர் கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக உம்முறை திருமகன் சிலுவையில் ஏற்க திருவிழமானீரே. இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இவ்வாசகத்தின் கருத்து: எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கையின்படியே நடப்போம். மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 15 முதல் 29 முடிய. அந்நாள்களில் கடவுளை புறக்கணிக்குமாறு யூதர்களை கட்டாயப்படுத்துவதற்காக மன்னன் ஏற்படுத்திய அலுவலர்கள் மக்களை பலி செலுத்த வைக்கும்படி
மோதேதியின் நகருக்கு சென்றனர். இஸ்ரேல் மக்களுள் பலர் அவரிடம் போய் சேர்ந்தனர். மத்தித்தியாவும் அவருடைய மைந்தர்களும் தனியே கூடி வந்தார்கள். மன்னனின் அலுவலர்கள் மத்தத்தியாவை நோக்கி, நீர் இந்த நகரில் மதிப்பிற்குரிய பெரும் தலைவர். மைந்தர்கள் சகோதரர்களுடைய ஆதரவு உமக்கு உண்டு. ஆதலால் இப்பொழுது நீர் முன் வாரும். பிற இனத்தார், யூதேய நாட்டு மக்கள், எருசலேமில் எஞ்சி இருப்போர் ஆகிய அனைவரும் செய்த வண்ணம் நீரும் மன்னரின் கட்டளையை நிறைவேற்றும். அப்படியானால் நீரும் மைந்தர்களும் மன்னரின் நண்பர்கள் ஆவீர்கள். பொன், வெள்ளி மற்றும் பல்வேறு பரிசுகளால் சிறப்பிக்க பெறுவீர்கள் என்று கூறினார்கள். அதற்கு மறுமொழியாக மத்தத்தியா உரத்த குரலில், மன்னரின் ஆளுகைக்கு உட்பட்ட எல்லா மக்களினத்தாரும் அவருக்கு கீழ்ப்படிந்து தங்கள் மூதாதையரின் வழிபாட்டு முறைகளை கைவிட்டு அவருடைய கட்டளைகளை நிறைவேற்ற இசைந்தாலும் நானும் என் மைந்தரும் சகோதரர்களும் எங்கள் மூதாதையரின் உடன்படிக்கைப்படியே நடப்போம். திருச்சட்டத்தையும் அதன் விதிமுறைகளையும் நாங்கள் கைவிட்டு விடுவதை கடவுள் தடுத்தருள்வாராக. மன்னரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டோம். எங்கள் வழிபாட்டு முறைகளினின்று சிறிதும் பிறழ மாட்டோம் என்று கூறினார். மத்தத்தியா இச்சொற்களை கூறி முடித்ததும் மன்னரின் கட்டளைப்படி மோதேயின் நகருக்கு பீடத்தின் மேல் பலியிட யூதன் ஒருவன் எல்லாருக்கும் முன்பாக வந்தான். மத்தத்தியா அதை பார்த்ததும் திருச்சட்டத்தின் பால் கொண்ட பேரார்வத்தால் உள்ளம் கொதித்தெழுந்தார். முறையாக சினத்தை வெளிக்காட்டி அவன் மீது பாய்ந்து பலிபீடத்தின் மீதே அவனை கொன்றான். அதே நேரத்தில் பலியிடும்படி மக்களை வற்புறுத்திய மன்னனின் அலுவலனை கொன்று பலிபீடத்தையும் இடித்து தள்ளினார். இவ்வாறு சாலுவின் மகன் சிம்ரிக்கும் பினகாசு செய்தது போல திருச்சட்டத்தின் பால் தாம் கொண்டிருந்த பேரார்வத்தை மத்தத்தியா வெளிப்படுத்தினார். பின்னர் மத்தத்தியா நகரெங்கும் சென்று திருச்சட்டத்தின் பால் பேரார்வமும் உடன்படிக்கை மீது பற்றுறுதியும் கொண்ட எல்லாரும் என் பின்னால் வரட்டும் என்று உரத்த குரலில் கத்தினார். அவரும் அவருடைய மைந்தர்களும் நகரில் இருந்த தங்கள் உடைமைகளை எல்லாம் விட்டுவிட்டு மலைகளுக்கு தப்பியோடினார்கள். அப்போது நீதி நேர்மையை தேடிய பலர் பாலை நிலத்தில் தங்கி வாழ சென்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 37:5 சொல்கின்றது, உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. பாடுவோம். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். கைகளை தட்டி பாடுவோம். கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு, உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு,
அவரையே நம்பியிரு, உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையே நம்பியிரு, காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பியிரு. காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார், உன் காரியத்தை வாய்க்கச் செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். எல்லோரும் எழுந்திருப்போம். மீண்டுமாக உற்சாகத்தோடு கைகளை தட்டி அல்லேலூயா கீதத்தை பாடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். கைகளை அசைத்து அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும் இயேசுவுக்கு செலுத்திடுவோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 10 இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் கூட்டம் அவரிடம் வந்து கூடியது. அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மனமுறிவு சீட்டு எழுதி அப்பெண்ணை விலக்கிவிடலாம் என்று மோசே அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்லர், ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அப்பெண்ணுக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாட்களில் கடவுள் அதிகமாக பேச தூண்டுகிற ஒரு தலைப்பு தான் இன்றைய நாளில் நாம் எடுத்திருக்கிறோம். நேற்று துன்பத்தை குறித்து நம்ம பேசணும். துன்பம் என்பது ஒரு ஆசீர்வாதம். கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை அடையாளமே துன்பம். அதனால தான் எல்லா கத்தோலிக்க ஆலயங்களிலும் இந்த திருச்சிலுவை, பாடுபட்ட திருச்சிலுவை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த திருச்சிலுவையினுடைய ஆழத்தை தான் நேற்று நம்ம பேசணும். துன்பத்தின் வழியாக நாம் பெறப்போவது பெரிய மாட்சி. கடவுள் கொடுக்க போகிற பரிசை பெறப்போவதற்கான ஒரு வழி இந்த துன்பத்தின் வழி. அதை தான் கடவுள் பல இடத்துல பலவிதமாக சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் சொல்லியிருக்கிறார், செயல்படுத்துவதற்கான தளத்தையும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கிற குடும்பம் என்கிற ஒரு கான்செப்ட். இன்னைக்கு நான் வாசித்த நற்செய்தியில் இயேசு மிக தெளிவாக பாருங்க, மோசே பழைய ஏற்பாட்டில் சட்டத்தை எல்லாம் உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மோசேவினுடைய சட்டத்தையே உடைத்து மாற்றுகிற ஒரு புதிய மோயிசனாக இயேசு நின்று கொண்டிருந்தார். அப்படி இயேசு பாருங்க, இந்த பழைய ஏற்பாட்டினுடைய இந்த மோசையின் சட்டத்தை அவர் இந்த இடத்துல அழுத்தம் திருத்தமாக மாற்றி அமைத்து வெளிப்படுத்துவதைத்தான் இன்றைய நற்செய்தியில் நம்ம வாசித்தோம். அதனுடைய ஒரு விளக்கமான ஒரு வார்த்தைகளைத்தான் பெரிய ஒரு வாசகமாக வாசித்தோம். இது எல்லா திருமணங்களிலும் வாசிப்பாங்க. ரொம்ப சுருக்கமாக வாசிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி 2 வரியை மட்டும் வாசிப்பாங்க. கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும், இனிமேல் நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் சொல்லி அதை மட்டும் வாசிப்பாங்க. நம்ம இப்படி இறை வார்த்தையெல்லாம் சுருக்க தான் வாழ்க்கையில் நம்மளுடைய குடும்பங்களும் ரொம்ப சுருங்கி போய்கிட்டே இருக்குது. முன்னாடியெல்லாம் நல்லா வாழ்ந்த குடும்பங்கள்லாம் இன்றைக்கி 5 வருஷம் 10 வருஷம்னு அப்படியே குறைஞ்சி இப்போ 5 மாதம் 2 மாதம் 3 மாதம் இன்றைக்கி குடும்பங்கள் சிதைந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா நீங்களும் அதை பார்த்து கொண்டு இருப்பீங்க. சில வேளைகளில் வேதனைக்குரிய அந்த ஒரு நிகழ்வு நம்முடைய குடும்பங்களிலும் நடந்து கொண்டு தான் இருக்கிறார். ஒரு ஃபாதரை நான் பார்க்கும்போது, அவர் ஒரு லாயர். அவர் சொன்னார், கோர்ட்டில் ஜட்ஜி கேட்குறாராம் அவரை பார்த்து, என்ன நீங்கள்லாம் பாதிரியாரெலாம் என்ன பண்ணுறீங்க? உங்களுடைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தான் நிறைய இந்த டைவர்ஸ்க்கு நிற்கிது. ஏன் நீங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? உங்கள் ஃபாதர்ஸ்லாம் என்ன ஏதோ வேலை செய்கிறாங்களா? குடும்பத்தெல்லாம் ஏதாவது கட்டி எழுப்புறாங்களா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கிறிஸ்தவர்களுடைய திருமண பிரிவினுடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கிறது. எங்களுக்கும் ஒரே பெரிய ஒரு ஆச்சரியமும் வேதனையுமாக தான் இது இருக்கிறது. ஏன் நம்மளுடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களை மட்டும் நம்ம எடுத்தாலும் இங்கேயும் அந்த சார்ஜஸ் ஆர் வெரி ஹெவி.
இந்த மாதிரி பிரியக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் இருக்குது. வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை உற்று பார்த்தோம்னா அதில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஒரு 10 பேரில் எப்படியும் ஒரு 3-4 பேர் வேண்டாம் வெறுப்பாக தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. வேறு வழி இல்லை. அது வெளியில் சொல்கிறது இல்லை, உள்ளுக்குள்ளே என்னமோ வாழுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பேசுகிறதில்ல. வீட்டில் கணவர் அவர் வேலையை பார்ப்பார், மனைவி அவங்க வேலையை பார்ப்பாங்க. அப்படி ஒரு வாழ்க்கை. இன்னொரு கூட்டம் வாலிபர்களுடைய கூட்டம். இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை எல்லாம் நம்ம பார்க்குற போது அவங்க ஒரு புது ட்ராக் எடுத்து போகிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு மேரேஜ் வேண்டான்றாங்க. ஓப்பனாகவே சொல்கிறாங்க, எங்களுக்கு மேரேஜே வேண்டாம், எங்களை விட்டுடுங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம், நாங்கள் போய் இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் இன்னொரு சந்தோஷத்தை கெடுக்க விரும்பலை, இன்னொரு பெண்ணை கட்டிக்கிட்டு இன்னொரு சந்தோஷத்தை நான் இன்னொருத்தருடைய மகிழ்ச்சியை கெடுக்க விரும்பலை, அவங்களும் சந்தோஷமாக இருக்கட்டும், நானும் சந்தோஷமாக இருக்கிறேன், வண்டி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது, ஏன் நடுவில் நீங்கள் கிழட்டு பூனையெல்லாம் எங்கள் காலை தட்டி விடுறீங்க அப்படின்னு பிள்ளைங்க கேட்டு இன்றைக்கி பெற்றோர்களுக்கு வாதிடுறாங்க. பிரைஸ் தி லார்ட். உயிரோடு இருக்கிறவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் பண்ணி செத்து போனவங்களாம் சொல்லுங்கள் பிரைஸ் தி லார்ட். பரவாயில்ல, கல்யாணம் பண்ணி யாரும் சாவலை. தேவ பிள்ளைகளே, இந்த திருமணத்தை பற்றி நமக்கு புரிதல் ரொம்ப குறைவாக இருக்குது. அதுக்கு தான் இந்த திருமணத்தை பற்றி, குடும்பங்களை பற்றி, திருமணம் அப்படின்னு சொல்கிறத விட குடும்பம், அதை பற்றி பேசுகிறதுக்காக தான் இந்த நாளை நம்ம ஒதுக்கி இருக்கிறோம். நீங்களும் புரிந்து கொள்ளணும், நீங்களும் என்ன செய்யணும், அதை வாழணும். ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒரு கணவனாக மனைவியாக இருக்கிறீங்க, பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா குடும்பத்தில் நீங்கள் குடும்பத்துக்குள்ளே வாழணும். நீங்கள் ஒரு குடும்பத்தை உருவாக்கணும். நீங்கள் குடும்பத்தை உருவாக்க முடியாத நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை எடுத்து செல்லணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு குடும்பம் பிரிய போகுதுன்னா 10 பேர் கூடி உட்காந்து கும்மி அடிக்கக்கூடாது. பத்தியா என்ன ஆட்டம் ஆடினாள்க, கல்யாணமாக பண்ணாள்க, அப்படி போகிறா இப்படி போகிறா, பிச்சு கிடுச்சில்ல இப்போ பாருங்க. இன்றைக்கி அப்படியெல்லாம் பேசுகிறவங்களுடைய வார்த்தையை கேட்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடுத்தவங்களுடைய குடும்பம் பிச்சுக்கிட்டு போகிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வீட்டில் அது நடக்க போகுது. அப்போ நம்ம எதை சொல்லுகிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும். அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா உடனே நம்ம என்ன செய்யணும், முழந்தாள் படிக்கிட்டு அந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கணும். அதுக்கு தான் இதை சொல்கிறோம். நான் ஏன் ஜெபிக்கணும், இப்போ அதுதான் நான் பேச வந்திருக்கிறேன். நமக்கு அதில் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது சீராக்கின் ஞான நூல் 25:1 மிக அழகாக 3 அடையாளத்தை கொடுக்குது. என் மனதிற்கு பிடித்தவை 3. ஞானம் பேசுது பாருங்களேன், கடவுள் பேசுகிறார். ஞானம்னா கடவுள் தான், ஞானம் பேசுது. அந்த கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுது, எனக்கு பிடித்தவை 3, ஆண்டவர் முன்னும் மனிதர் முன்னும் அழகுள்ளவை அவை. 2 பேத்துக்கு முன்னாடியே அது அழகாக இருக்குது. அது என்னது, உடன்பிறப்புகளிடையே காணப்படும் ஒற்றுமை முதலாவது. 2வது, அடுத்திருப்பவரோடு ஏற்படும் நட்பு. அவர் கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் அல்லாதவர் அப்படிலாம் இல்லை, அடுத்திருப்பவர். அடுத்திருப்பவர்னா யாரு, பைபிளில் ஆண்டவர் அழகாக விளக்குறாரு. எதில், நல்ல சமாரியன் ஓமையில். நல்ல சமாரியன், ஒரு குரு போகிறாரு, ஒரு லேவி போகிறாரு, ஒருத்தன் அடிபட்டு கிடக்கிறான், விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு சமாரியன் போய் எடுத்து அந்த மனுஷனுக்கு எல்லாம் செய்கிறா. இப்போது இந்த அடிபட்டவனுக்கு அடுத்திருப்பவன் யார், அந்த 3 பேருக்கு அப்படி கேட்குறாருல இயேசு. இங்கே அடுத்திருப்பவன் யார் அப்படின்னு கேட்கும்போது நல்ல சமாரியன், அவரு தான் அந்த அடிபட்ட மனுஷனை தேடி போனார். பாருங்க, இன்னைக்கு இந்த அடுத்திருப்பவர்ங்கிற வார்த்தை என்ன அப்படின்னும் போது துன்பப்படுகிற பிள்ளைகள். அடுத்திருப்பவரோடு நட்பு அப்படின்னா வெறும் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறவங்களோட கைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுல இல்லை, கடவுளுடைய திட்டத்தில் துன்புறும் பிள்ளைகளோட. அடுத்தது நம்ம பார்க்குறோம் 3வது, அதுதான் முக்கியம், தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இந்த வார்த்தையை பார்க்குறோம். ஒரு 3 முக்கியமான ஒரு இது கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குற இடத்துல இது வார்த்தை வருது. தங்களுக்குள் ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். இப்போ இந்த குடும்பத்தை யார் உருவாக்குனது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பைபிளில் ஒரு சில அடையாளத்தை நம்ம பார்க்குறோம். எபேசியர் 3:14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் காரணமாகவே விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் உண்மையிலேயே குடும்பமாய் விளங்குவதற்கு காரணமாயிருக்கிற தந்தையிடம் நான் மண்டியிட்டு வேண்டுகிறேன். இந்த இடத்துல அவங்க வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கு காரணம் யாரு, பிதாவானவர்.
நற்கருணையில் யார் இருக்கிறான்னு கேட்டால் நீங்கள் யாரை தான் சொல்லணும்? கடவுள் இருக்கிறாருன்னு பொதுவாக சொன்னால் தப்பு. ரைட்டு மாதிரி தெரியும், ஆனால் எக்ஸாக்ட் ஆன்சர் அது கிடையாது. அதே மாதிரி குடும்பத்தோடைய ப்ராஜெக்ட் ஓனர் யார்? இந்த குடும்பங்கிற ப்ராஜெக்டை யார் உருவாக்கி கொடுத்தா? பிதா. அப்போ பிதாவுடைய ப்ராஜெக்டை தான் இந்த ஃபேமிலிங்கிற கான்செப்டுக்குள்ளே வச்சு நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம், யோசிக்கிறோம். அப்போ நீங்கள் எல்லாருமே இந்த குடும்பத்தை வழிநடத்தி வெற்றியோடு போய்கிட்டு இருக்கிறவங்க, ஒரு விஷயத்தில் நீங்கள் சந்தோஷப்படலாம். நீங்கள் பிதாவுடைய ப்ராஜெக்டில் அவரை வெற்றி அடைய செய்துக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் ஏதோ உங்கள் கொடுக்கப்பட்ட ஃபேமிலியை காப்பாற்றி கொண்டு போகிறேன், அது ஓகே. அதை தாண்டி நீங்கள் யாரோட ப்ராஜெக்டை வெற்றி அடைய வைக்கிறீங்கன்னா பிதாவுடைய ப்ராஜெக்டை நீங்கள் வெற்றி அடைய வைக்கிறீங்க. பாருங்கள், இதை நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். 22:03 நம்முடைய இதில் பார்க்குறோம். நம்முடைய கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச் அப்படிங்கிற கேட்டகிசம் ஆஃப் த கேத்தலிக் சர்ச்சுங்கிற ஒரு இதில் நம்ம பார்க்குறோம். 22:03 என்கிற அந்த எண்ணில் 2203வது எண்ணில் அவங்க குறிப்பிட்டு இருக்கிறாங்க. பைபிளில் இப்படி இருக்குதா ஃபாதர் அப்படின்னு நீங்கள் 1-2 மட்டும் பார்க்கக்கூடாது. எல்லாம் மறைமுகமாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக தெளிவாக பைபிள் அதை உள்வாங்கி, கத்தோலிக்க திருச்சபை உள்வாங்கி இந்த மறைக்கல்வி என்கிற நூலில் நம்மள்கிட்ட பேசுது. அதுலேருந்து வாசிக்கிறேன். இன் கிரியேட்டிங் மேன் அண்ட் உமன், தொடக்க நூல் 1:26-27 பார்க்குறோம். மனிதரை அவருடைய உருவிலும் சாயலிலும் உண்டாக்கினார் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அந்த வார்த்தையை அவங்க அடையாளப்படுத்துகிறாங்க. மனிதரை உருவாக்கிய பொழுது, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கிய அந்த நேரத்தில், God instituted the human family. God instituted, கடவுள் அந்த குடும்பத்தை உருவாக்குனாரு. And endowed it with its fundamental constitution, அவரவருக்குரிய அடிப்படை பொறுப்புகளின் சட்டத்தை அந்த இடத்துல வச்சுட்டாரு. கணவன் மனைவி, கணவனுக்கு மனைவிக்கும் உள்ள பொறுப்பு, அதே கணவன் பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்கிறப்போ தகப்பன், அதே மனைவி பிள்ளைகளுக்கு முன்னாடி நிற்கிற போது தாய். இப்போ தாயினுடைய பொறுப்பு. இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குறோம். அடுத்தது 1657வது எண்ணில் நம்ம பார்க்குறோம். இந்த திருமணத்தினுடைய அடையாளம் என்பது குருத்துவத்தில் இணைகிற ஒரு அபிஷேகம். குருத்துவம் எங்கே கிடைக்கிது உங்களுக்கு? திருமுழுக்கில் கிடைச்சிச்சு. அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்ம எல்லாருமே குரு. ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு எதுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும்? ஏன் கட்டாயப்படுத்தப்படுறோம்? திருச்சபை கட்டளை சொல்லுது அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஏன் கட்டளை சொல்லுது? எல்லாரும் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் திருப்பலிக்கு வரணும். சப்போஸ் திருப்பலிக்கு ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர் நிற்கிறாரு, அவருக்கு நன்மை கொடுக்கலாமா? தொடக்கத்திலே வந்துட்டாங்க, பூசையில் முதலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நன்மை கொடுக்கலாமா? கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறோம். அதனால கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது? அவங்க குருத்துவத்தில் இணையில, அவ்வளோதான். திருமுழுக்கில் கிடைச்ச பேப்டிசம்ங்கிற கிரேஸில் கிடைச்ச இந்த குருத்துவத்தில் அவங்க இணையில. அதனால் அவர் குருவாக இல்லாத காரணத்தினால அவர்களுக்கு இந்த நற்கருணை கொடுக்கப்படுவதில்லை, அவ்வளோதான். பாவி அப்படிலாம் இல்லை. பாருங்கள், இந்த வார்த்தையை நம்ம எங்கிருந்து நான் இதை விளக்கி உங்களுக்கு சொல்கிறேன். நான் 1657வது எண் சொல்லுது, இட் இஸ் ஹியர், இந்த இடத்துல, தட் த ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலி, குடும்பத்தினுடைய தகப்பன், த மதர், தாய், சில்ட்ரன், பிள்ளைகள், அண்ட் ஆல் மெம்பர்ஸ், தாத்தா பாட்டி யாராவது இருந்தால் எல்லாரும் சேர்ந்துக்கங்க, ஆஃப் த ஃபேமிலி, அந்த குடும்பத்தினுடைய இந்த உறுப்பினர்கள், எக்ஸசைஸ் த ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்ட். அர்த்தம் வருது பார்த்தீங்களா? எக்ஸசைஸ் த ப்ரீஸ்ட்ஹுட் ஆஃப் த பேப்டைஸ்ட். திருமுழுக்கில் பெற்றுக்கொண்ட குருத்துவத்தில் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறாங்க. இன் எ ப்ரிவிலேஜ்டு வே. இன்னைக்கு எல்லா மதத்திலையும் குடும்பம் இருக்குது, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, கிறிஸ்தவர் அல்லாதவர்களும் குடும்பம் வச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சில தே ஆல்சோ ஃபாலோ த நார்ம்ஸ். குடும்பம்னா இப்படி தான் இருக்கணும், ஒருவனுக்கு ஒருத்தி, அவங்க பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அவங்க ஒரு பொதுவான வாழ்க்கை முறையோடு இருக்கணும், சும்மா ஊரை சுற்றிட்டு நானும் இந்த ஃபேமிலியில் இருக்கேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு குடும்பம் ஒழுங்கான திட்டமிட்டிற்குள்ளே, ஒரு திட்டத்திற்குள்ளே வாழக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற சட்டத்திட்டங்கள் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஒரு கிறிஸ்தவர் அல்லாத குடும்பத்தில் சாயந்தரம் பிள்ளைங்க லேட்டாக போயிட்டு ராத்திரி 8 மணிக்கு வந்தாக்கா அந்த அப்பா விட்டுருவாரா?
ஜாலியாக இருந்தியாம்மா, சந்தோஷமாக போயிட்டு வந்தியா, ரொம்ப சீக்கிரம் 8 மணிக்கெலாம் வந்துட்டியே, இன்னும் 9 மணிக்கு வந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக போ சொல்லுவாங்களா? என்ன எல்லாம் முழிக்கிறீங்க, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. கிறிஸ்தவ குடும்பத்தில் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் அவங்க குடும்பத்துலேயும் சொல்கிறாங்க. நான் வந்து பிரதராக படிச்சுட்டு இருக்கும்போது பிள்ளைங்கள டூர் கூட்டிகிட்டு போயிட்டோம். சொல்லிட்டு போனோம், ஒரு 9 மணிக்கு நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் டூர் அது. அப்போ அதில் நிறைய வேறு மதத்தை சார்ந்த பிள்ளைகள்லாம் அதில் இருந்தாங்க. நாங்கள் வரும்போது கொஞ்சம் அங்கே சில பஸ் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அதனால் வரும்போது மணி 11 ஆயிடுச்சு. வந்தப்போ அவ்வளோ பேரண்ட்ஸும் கோபமாக இருந்தாங்க. பிள்ளைகளை லேட் ஆக்கிட்டோம். ஒன்று பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை, ஏன்னா பெண் பிள்ளைகள் பாருங்களேன். அதனால் இந்த கவலை என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் இருக்குது. அப்போ குடும்பம் அப்படிங்கிற அமைப்பு எல்லாருக்கும் ஒன்று தான். அங்கே தான் நம்ம வித்தியாசப்படுறோம். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும்? வித்தியாசமாக இருக்கணும். இன் எ ப்ரிவிலேஜ்டு வே. இதைத்தான் நீங்கள் நானும் யோசிக்கணும். எல்லாரும் மாதிரியும் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் யூ ஆர் நோ டிஃப்ரென்ஸ். யூ ஆர் நோ, நீங்கள் எந்த விதத்திலையும் வேறுபட்டவர்கள் அல்ல. அப்போ இந்த இடத்துல பை த ரிசப்ஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ் எப்படி நீ சிறப்பான ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும் அப்படின்னா, இந்த ரிசப்ஷன் ஆஃப் த சாக்ரமெண்ட்ஸ், அருட்சாதனங்களை பெறுவதில், பிரேயர் ஜெபிப்பதில், அண்ட் தேங்க்ஸ் கிவிங் நன்றி சொல்வதில், அண்ட் விட்னஸ் ஆஃப் அ ஹோலி லைஃப் ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதில். நேற்றே நான் சொல்லிட்டேன் தூய வாழ்க்கைனா என்னன்னு. துன்பங்களை தாங்கிறது, அதான் ஹோலி லைஃப். ஹோலி லைஃப் அண்ட் செல்ஃப் டினாயல், சுய மறுப்பு இருக்கணும். அண்ட் ஆக்டிவ் சேரிட்டி, சும்மா வந்து வேண்டா வெறுப்பா நம்ம ஏதோ தூக்கி போட்டுட்டு போகிறதில்ல, இல்லை, விரும்பி கொடுக்கறதில்ல இருக்கணும். இதெல்லாம் அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கணும். இதன் வழியாக thus the home is the first school of Christian life. கிறிஸ்தவ வாழ்வினுடைய முதல் பள்ளிக்கூடமே குடும்பம் தான். பாருங்க எவ்வளோ அழகாக சொல்லி அவங்க அப்படியே சொல்கிறாங்க. நிறைய சொல்கிறாங்க இதே மாதிரி. ஹியர் ஒன் லேர்ன்ஸ் என்டியூரன்ஸ். இந்த குடும்பத்தில் தான் ஒருத்தர் சகிப்புத்தன்மையை உணர்றாங்க, சகிப்புத்தன்மையை கற்றுக்கொள்கிறாங்க. அண்ட் த ஜாய் ஆஃப் ஒர்க், பணி செய்கிற, வேலை செய்கிற அந்த மகிழ்ச்சியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள். ஃப்ரெட்டர்னல் லவ், நம்ம அன்பு காட்டுறோம் பார்த்தீங்களா, சகோதர அன்பு, அதை அங்கே கற்றுக்கிறாங்க. ஜெனரஸ், பெருந்தன்மையாக இருக்க கற்றுக்கிறாங்க. ஈவன் ரிப்பீட்டடுன்னு எழுதியிருக்கிறாங்க. ஒரு தடவை மட்டும் இல்லை, தொடர்ச்சியாக. இன்னைக்கு ஒரு தடவை நான் ஜெனரஸாக இருந்துட்டேன், அடுத்த தடவை இருக்க மாட்டேன், அப்படி இல்லை. ஒரு தடவை இருந்தாலும் சரி, இன்னொரு தடவை இருந்தாலும் சரி, மீண்டும் மீண்டும் நம்ம பெருந்தன்மையாக இருப்பது. ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பது. அண்ட் எபவ் ஆல் டிவைன் வர்ஷிப் இன் ப்ரேயர் அண்ட் தி ஆஃபரிங் ஆஃப் ஒன்ஸ் லைஃப். பரிசுத்த அந்த வழிபாடு, நம்முடைய அன்பை பகிர்வது, இதெல்லாம் இதுக்குள்ளே அடங்கி இருக்குது பிள்ளைகள். பாருங்க, இதெல்லாம் இதே மாதிரி அவங்க நிறைய எண்ணிக்கையில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 1655 எண்ணில் நம்ம பார்க்குறோம், கிறிஸ்து இந்த குடும்பத்தில் தான் பிறந்தாரு. அவர் சும்மா வந்து ஏதோ ஒரு பக்கம் பிறந்துடல, கிறிஸ்து இந்த குடும்பத்தில் தான் பிறந்தாருன்னு இந்த நம்பர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. கிரைஸ்ட் chose to be born and grow up in the bosom of the holy family of Joseph and Mary. பார்த்தீங்களா? Church is nothing other than the family of God. இந்த சர்ச்சுங்கிற அமைப்பே இந்த குடும்பங்களிலிருந்து தான் எடுத்து கட்டப்பட்டு இருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. டயர்ட் ஆகிட்டவங்களாம் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நிறைய பேர் டயர்ட் ஆகிட்டாங்க. ஆமாம் சாமி, ஃபேமிலியை பற்றி நினச்சி தான் வாழ்க்கையே போகுது சாமி. அதனால் இன்றைக்கி நம்ம இந்த ஃபேமிலியை கேட்கும் போதும் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபேமிலியை பற்றி இதெல்லாம் மாற்றி யோசிக்கலான்னு தான் கோயிலுக்கு வந்தால் இந்த ஆள் திருப்பி அந்த ஃபேமிலியை பற்றி தான் பேசுகிறார் அப்படின்னு. ஆமாம், வேறு வழியே இல்லை. இந்த குடும்பம் எவ்வளோ ஆசீர்வாதமானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்போ இவ்வளவு இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாம் சொன்னாக்கா நீங்கள் இப்படியே பரலோகத்துக்கு போயிடுவீங்க. அடா போங்கய்யா, நான் இப்போவே போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. ஃபேமிலி வேணுமா, ஹெவன் வேணுமான்னு கேட்டால் எனக்கு ஹெவனே ஓகே அப்படின்னு போகிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், ஒரு மேரேஜ் வந்து டைவர்ஸ்க்கு வருது. டைவர்ஸ்
போகிறதுக்கு முன்னாடி ஃபாதர்கிட்ட கன்சல்ட் பண்ண வராங்க. அப்போ வரும்போது உட்காந்து பேசுகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. இந்த பொண்ணு வாழ போன இடத்துல அதுக்கு சில பிரச்சனைகள், அவங்க பக்கம் இவங்க பக்கம் 2 பக்கமும் பிரச்சனை இருந்துச்சு. அதில் ஒரு சில நகைச்சுவையான பகுதிகளை மட்டும் சொல்கிறேன். அவங்ககிட்ட என்ன உனக்கு என்னம்மா பிரச்சனை, என்ன பிரச்சனை, டாய்லெட்டுக்குள்ளே கப்பை மாற்றி வச்சிட்றாங்க மாமியார். டாய்லெட்டில் கப்பை மாற்றிடுறாங்களா? இந்த பொண்ணு வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு பாருங்களேன், சிங்கிள் சைல்டு. அதனால் வீட்டில் எது எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணுமா. ஸோ பர்ஃபெக்ஷனிஸ்ட்டு. கொஞ்சம் மாறினாலும் கோவம் வந்துடுமா அந்த பொண்ணுக்கு. டாய்லெட்டில் வந்து குளிக்கிறதுக்கு ரோஸ் கலர் கப்பு, டாய்லெட்டு இது யூஸ் பண்ணுறதுக்கு ரெட்டு கலர் கப்பு, இப்படி தான் வச்சுருக்காது. மாமியார் போகிறப்போ ஏதோ அவங்க அவசரத்தில் மாற்றி போட்டு ரெட்டு கலர் கப்பு இங்கே வந்துடுது, ரோஸ் அங்கிட்டு போயிடுது. நான் எத்தனை தடவை சொல்கிறேன், ஒருவேளை அந்த அம்மா வேணும்னே மாற்றி வச்சுட்டு வருவாங்களோ என்னமோ தெரியல. அவளுக்கு மண்டை எரியட்டும், கண்டுபிடிச்சிருப்பாங்க வந்த உடனேயுமே. அதனால் அவங்க வேணும்னே செய்கிறாங்க. ஐ கான்ட் பேர் திஸ் அப்படின்னு. 10 பிரச்சனையில் இது ஒரு பிரச்சனை. பாருங்கள் அன்பு பிள்ளைகளே, இப்படி தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் ஒரு பிரச்சனையே இல்லாத காரியங்களெல்லாம் பிரச்சனையாகி இன்றைக்கி குடும்பங்களை சிதைத்து கொண்டு இருக்கிறது இந்த பிசாசு. ஒரு பொண்ணு டைவர்ஸ்டு உட்கார்ந்துருக்கு. என்ன பிரச்சனை, பையன் எப்படி கருப்பாக இருக்கான் குண்டாக இருக்கான், கருப்பாக இருக்கான் குண்டாக இருக்கான். அந்த பையன் வந்தான், நேராக தான் வந்தான் என்னைய பார்க்க. அவனை பார்த்தா அவன் கருப்பாகவும் இல்லை குண்டாகவும் இல்லை. அவன் பொண்ணு சொல்லும் பொழுது அவன் ஒருவேளை ரொம்ப கருப்பாக பயங்கரமாக இருப்பான் போல இருக்கு, அப்படி தான் நம்ம நினச்சோம். அப்போ அவன் அப்போ வரல, அதுக்கு பிறகு தான் பார்த்தான். வரும்போது பார்த்தா அவன் ஏன் கலரில் தான் இருக்கிறான். நீங்கள் அப்படி சிரிக்கக்கூடாது. நாங்களாம் கருப்பு கிடையாது, நாங்களாம் மாநிறம். அவன் அப்படி தான் இருந்தான். ரொம்ப டார்க்காக இருக்கான், அப்படி சொல்ல முடியல. குண்டாக இருக்கான். அவன் ஐடியில் ஒர்க் பண்ணுறான், உட்காந்து வேலை செய்கிறான். அதனால் கொஞ்சம் பல்கியாக இருந்தான். வேறு ஒன்றும் பெரிய குண்டெல்லாம் கிடையாது. எனக்கு பார்த்தோன்னே என்னையா உன்னை பார்த்து கருப்பு குண்டு நிச்சு அந்த பிள்ளை, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு நானும் கேட்டுவிட்டேன். அந்த பையன் அழுதுட்டான். ஃபாதர், அந்த பொண்ணு சொல்கிற மாதிரியே இருந்தாலும் 6 மாதத்துக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. 6 மாதமாக எங்களுக்குள்ளே இந்த பேச்சுவார்த்தை போய்கிட்டு தான் இருந்துச்சு. ஏன் அப்போல்லாம் அந்த பிள்ளைக்கு தெரியலையா நான் கருப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன்னு? கல்யாணம் ஆகி 3 மாதத்தில் தான் தெரிஞ்சிச்சா நான் கருப்பாக இருக்கேன் குண்டாக இருக்கேன். பாருங்கள், பிசாசு ஒரு குடும்பத்தை சிதைக்கணும்னா அதுக்கு பெரிய அறிவெல்லாம் தேவையில்லை, அது சும்மா கொளுத்தி போடும், அவ்வளோதான். இன்னைக்கு அநேக குடும்பங்கள் இப்படித்தான் ஒரு பெரிய வேதனைக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்குது பிள்ளைகளை. பைபிளை நம்ம திறந்து பார்க்கும்போது கடவுள் இந்த குடும்பங்களை அவர் தான் உருவாக்கி இருக்கிறாரு. அவர் அந்த குடும்பங்களை விரும்புகிறாருங்கிறத நிறைய உதாரணத்தில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் பாருங்கள், யோசுவா நூலில் பார்க்குறோம். யோசுவா 7:14 காலையில் நீங்கள் உங்கள் குளங்களுக்கு அருகில் வருவீர்கள், எந்த குளத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ, அது ஒரு அந்த காஸ்ட் கம்யூனிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்போல்லாம் குளமாக இருப்பாங்க. இந்த குளம் 12 கோத்திரம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ அந்த குளம் குடும்பம் குடும்பமாக அருகில் வரும். பார்த்தீங்களா, எந்த குடும்பத்தை கடவுள் குறிப்பிடுகிறாரோ. அப்போ அந்த குடும்பங்கிறதுல கூட ஏதோ கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இல்லை, அவங்களுடைய ஒட்டு உறவு எல்லாமே நிற்கும், எல்லாம் சேர்ந்து தான் குடும்பம். இப்போ பாருங்க, அதில் அடுத்த வார்த்தை வருது பாருங்க, அந்த குடும்பம் வீடு வீடாக வரும். அந்த வீடுங்கிற இடத்துல தான் நீங்கள் உங்கள் கணவன் மனைவி பிள்ளைகள் மட்டும் இருப்பீங்க. வீடு வீடாக வரும். எந்த வீட்டை குறிப்பிடுகின்றாரோ அந்த வீட்டார் ஆள் ஆளாக வருவர். பார்த்தீங்களா, இப்போ இத்தனை ஒரு இணைப்பு தான் அந்த குடும்பத்தினுடைய ஒரு கான்செப்ட். அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சமூகத்தை உருவாக்கி இருக்குது பாருங்களேன். இப்பயும் அப்படி தான் இயங்கிக்கிட்டு இருக்குது. தொடக்க நூல் 7:1 சொல்லுது, அப்பொழுது ஆண்டவர் நோவாவிற்கு கூறியது, நீ உன் குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்கு செல். பார்த்தீங்களா, குடும்பத்தார் அனைவரோடும் பேழைக்கு செல். அவர் வீடு மட்டும்தான் உள்ளே போச்சு. அவருடைய பிள்ளைகள் எல்லாம் உள்ளே போகிறாங்க. மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டு பார்த்தாரு, ஒரு பயிலும் வரல, இவங்க தான் உள்ளே போகிறாங்க. பாருங்க, அடுத்தது 17 தொடக்க நூல் 17:7 சொல்லுது, தலைமுறை தலைமுறையாக உன்னுடனும்
உனக்கு பின்வரும் உன் வழி மரபினருடனும் என்றுமுள்ள உடன்படிக்கையை நான் நிலைநாட்டுவேன். பார்த்தீங்களா? அப்போ கடவுள் பாருங்க, தலைமுறை தலைமுறையாக, குடும்பம் குடும்பமாக அப்படிங்கிற வார்த்தையை பல இடத்துல நமக்கு பயன்படுத்தி காட்டியிருக்கிறாரு. அப்போ இந்த குடும்பம்ங்கிற கான்செப்ட் வந்து கடவுள் விரும்பக்கூடிய ஒரு கான்செப்ட். அதனால இன்னைக்கு கடவுள் நம்மகிட்ட கேட்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளைப் போல அதுக்குரிய பொறுப்போடு வாழுங்க. இன்னைக்கு அந்த பொறுப்புணர்வை உணர முடியாத நிலையில தான் இன்னைக்கு எல்லாருமே ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த குடும்பம் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே பேசும்போது நம்ம ஏதோ ஒரு 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 என்னது ஒரு ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை, நேற்றே நான் சொன்னேன், நேற்று துன்பத்தை பற்றி பேசணும். துன்புறுவதற்கான ஒரு தளம் இந்த ஃபேமிலி. அதுக்குள்ளே மகிழ்ச்சி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மகிழ்ச்சியை விட மிக அதிகமான துன்பங்கள் அது உள்ளே இருக்குது. இஃப் யூ ஆர் ரியலி ரெஸ்பான்சிபிள், நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கணவரா, மனைவியா, தாயா, தந்தையா, பிள்ளையா இருந்தீங்கன்னா உண்மையிலே நீங்கள் அந்த குடும்பத்தில் இருந்து சஃபர் பண்ணுவீங்க. அந்த சஃபரிங் தான் நமக்கு வந்து, துன்பம் தான் நமக்கு மீட்பிற்குரிய அடையாளமாக மாறுது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இன்னைக்கு பிள்ளைகள் தோத்து போகிறாங்க வாழ்க்கையில். காரணம் என்ன? அப்பா அம்மா அந்த பிள்ளைகளுக்கு துன்பத்தை கொடுக்கறதில்ல. அந்த குடும்பத்தில் வெறும் மகிழ்ச்சியவே காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தான் அந்த பிள்ளைகள் வெளியில் போய் ஒரு துன்பத்தை சந்திக்கிற பொழுது அந்த குழந்தைகளால் எதிர்கொள்ள முடியல. அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கிறாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம், கணவன் மனைவிங்கிற அந்த அடையாளத்தை நம்ம பார்க்கிற பொழுது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அங்கேயே நம்மளுடைய எண்ணம் தவறாக மாறுது. இப்போ நிறைய பேர் நம்மளுடைய கணவரை பற்றி குறை சொல்லிக்கிட்டே இருப்போம், மனைவியை குறை சொல்லுவோம், அல்லது பிள்ளைகளை குறை சொல்லுவோம். கடவுள் வந்து ஏன் பர்ஃபெக்டாக படைக்கலையா? கடவுள் தான் அந்த குறையை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ எங்களை குறையோடு படைச்சிருக்கிறாரு, நிற்க வச்சிருக்கிறாரு. இங்கே என்ன குறை? நீங்களாம் பார்ப்பீங்க, சிஸ்டர் ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, பாரு வெள்ளையும் சொல்லையுமா சம்மனு வராங்க, சம்மனும் போகிறாங்க, பிள்ளையா குட்டியா அப்படின்னு நீங்கள் எங்களை பார்த்து பெருமையாக நினைப்பீங்க. ஆனால் இங்கே வந்து தனியாக பேசி பார்த்தா தெரியும் எவ்வளோ வேதனை இருக்குன்னு. சிஸ்டரை போய் தனியாக பார்த்து கேளுங்க, சிஸ்டர் இத்தனை வருஷமாக நீங்கள் சிஸ்டராக இருக்கிறீங்க, உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது கஷ்டம் இருக்குதான்னு மட்டும் கேளுங்களேன். அவங்க அழுதுருவாங்க, அவ்வளோ கஷ்டம் இருக்குது. சிஸ்டர்லாம் பார்க்குறாங்க, ஏன் இவன் அழுவ மாட்டானா? நாங்கள் அழுவுறதில்லை, வெளியில் அழுவுறதில்லை, எல்லாம் உள்ளே தான் போய் அழுவுறோம். அவ்வளோ பிரச்சனை. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் கடவுள் இந்த வாழ்க்கை முறையை கொடுத்துருக்கிறாரு பிள்ளைகளை. இன்றைக்கி எல்லாருமே என்ன செய்கிறோம், பொண்ணு பார்க்குற பிள்ளைகள், மாப்பிள்ளை பார்க்குற பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வச்சுருக்குறோம். 10 என் கணக்கு 10 இருக்கணும், கரெக்டாக இருக்கா? டக் 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 10 கரெக்டாக இருந்தால் தான் கல்யாணம். அதனால தான் நிறைய பேருக்கு கல்யாணமே நடக்கிறதில்ல, எல்லாம் லிஸ்ட்டு வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கு. 8 ஓகேம்மா, 2 தானே, 2 நாளும் அப்படிலாம் விட முடியாது. நீ சொல்லிட்டு போயிடுவீங்க, வாழ்கிறது நாளில். பிரைஸ் தி லார்ட். தேவ பிள்ளைகளே, ஒரு பொண்ணு நாங்கள் ஒரு சுயமரம் நடத்தினோம் அருங்கொடையில் இருக்கும்போது. அப்போ ஒரு மகள் வந்து மாப்பிள்ளை கேட்குது, மாப்பிள்ளைக்கு வந்து உட்காந்துருக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணினுடைய சருமத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல இருக்குது. முகத்துலலாம் ஒரே ஒரு மாதிரி சில பிரச்சனைகள்லாம் இருந்தது. என்ன பக்கத்தில் பார்த்ததுனால பாவம்தான், நம்ம இறக்கப்படுறோம். ஆனால் அந்த பிள்ளைக்கு இறக்கமே கிடையாது. அந்த மகள் கேட்கும் போது பாருங்கள், மாப்பிள்ளை இத்தனை படிச்சிருக்கணும், இந்த ஃபேக்கல்ட்டியில் தான் இருக்கணும், அது பிஹெச்டி பண்ணுது, அதே ஃபேக்கல்ட்டியில் பிஹெச்டி பண்ணுற மாப்பிள்ளையாக தான் வேணுமா. ஒருவேளை மார்க் முன்ன பின்ன வாங்கியிருந்தா ஒத்துக்குமான்னு தெரியல. ரேஞ்ச் இவ்வளோ சொல்லுது பாருங்கள். இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா நாங்கள் சந்திக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருத்தரை ஒருத்தர் தாங்கி வாழணும். தொடக்க நூல் 2:1 பார்க்குறோம். 2:1 அதில் படைத்த எல்லாவற்றையும் கடவுள் உற்று நோக்கினார், எல்லாம் நிறைவு எதி இருந்தன. நிறைவு கடவுள் பாருங்க, இந்த லைட்டு நிறைவு, ஃபேனு நிறைவு, மைக்கு நிறைவு, எல்லாம் நிறைவு. அதே போல் உங்கள் கணவர் நிறைவு, உங்கள் மனைவி நிறைவு அப்படின்னு கடவுள் சொல்கிறார், பைபிள் சொல்லுது. நீங்கள் சொல்லுவீங்களா? என் புருஷன் நிறைவு சாமி, பத்திரமாத்து தங்கம் சொல்லுவீங்களா? நான் கேட்பேன், வேறு மாதிரி கேட்பேன். அடுத்த ஜென்மம்னு கிடையாது. ஒருவேளை அடுத்த ஜென்மம் இருந்துச்சுன்னா இதே புருஷன் வேணும், இதே பொண்டாட்டி வேணும்னு எத்தனை பேர் கேட்டு வாங்குவீங்கன்னு கேட்பேன்.
இங்கே கேட்கலாமா? சரி சொல்லி கேட்டு தான் பார்ப்போமே. எத்தனை பேர் அதே புருஷன் அதே வேணும் பொண்டாட்டி வேணும் கேட்டு வாங்குவீங்க? கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம். இந்த கேள்வி ஒரு தடவை கேட்டேன், யாருமே கை தூக்கலை. எல்லாம் தெளிவாக வந்து ஒரு முன்னாடி உட்கார்ந்து இந்த சிஸ்டர் காது கேட்காம அந்த அம்மா கை தூக்கிட்டேன். அவங்க இப்படி திரும்பி பார்த்தாங்க, யாருமே கை தூக்கலன்னொன்னையும் சாமியார் மேலே, சாமியார் கேட்குறாரு ஒருத்தி கூட கை தூக்கலன்னு கை தூக்கிட்டான். நான் சிரித்து அப்புறம் பார்த்தா அவங்களுக்கு காது கேட்காதாம்மா. அதனால் சிஸ்டர்ஸ்லாம் தூக்கிடாதீங்கப்பா தயவுசெய்து. ஸ்பெஷல் வார்னிங் டு த சிஸ்டர்ஸ். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னா எத்தனை பேர் அடுத்த ஜென்மத்தில் அதே ஆளை கேட்டு வாங்கிப்பீங்க? கஷ்டப்பட்டெல்லாம் தூக்கப்படாது. ஒரு இடத்துல ஒரு அம்மா அப்படியே மூஞ்சி பார்த்தீங்கன்னா கையை தூக்கியிருக்கிறாங்க, மூஞ்சி ஒரே பயமாக இருக்குது. நான் பூசை முடிச்சுட்டு கேட்டேன், அம்மா என்னம்மா ஒரே மாதிரி ஒரு மாதிரி பீதியாகி தூக்குனீங்க? அட ஏன் சாமி நீ வேற, உன் பக்கத்துலேயே உட்காந்துருக்கான் நீ வேற கேட்டுவிட்ட. வயசானவங்க சொல்கிறாங்க, வீட்டில் போய் அடிப்பான் சாமி, யாரடி நினச்சிக்கிட்டு இருந்த அப்படின்னு குத்துவான் என்னைய. பாருங்க, இன்னைக்கு ஒரு புக்கு ஒன்று வாசித்தேன், மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் ஜூபிட்டர் அப்படின்னு. மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ் உமன் ஆர் ஃப்ரம் ஜூபிட்டர். அதுக்குன்னு அங்கேருந்து வந்தாங்களான்னு கேட்காதீங்க, ஆண்கள் வந்து அங்கேருந்து வந்தாங்களா அப்படின்னு. அந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்னென்னா, ஆண்கள் வேறு விதம், பெண்கள் வேறு விதம். கடவுள் அப்படி தான் படைச்சிருக்கிறார். மூளையவே பிரித்து வச்சிருக்கிறார். மூளையை ரெண்டாக போட்டு ரெண்டாக பிரித்து வச்சிருக்கிறாரு. ஆண்கள் வந்து லெஃப்ட் பிரெயின் 70, ரைட்டு பிரெயின் 30 தான் வேலை செய்யும். பெண்களுக்கு வந்து அதே ஆப்போசிட்டு, இங்கே ரைட்டு 70 லெஃப்ட் 30. பாருங்கள், அதனால தான் ஆண்களுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் வேறையாக இருக்கும், பெண்களுடைய குவாலிட்டிஸ். சில பெண்கள் கொஞ்சம் மாறலாம், ஆண்களுடைய குவாலிட்டிஸ் கொஞ்சம் கூட இருக்கலாம். அது வந்து பை நேச்சுரலி இட் ஹேப்பன்ஸ், பட் மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். அப்போ பெண்களுடைய குணாதிசயம் ஆண்களுடைய குணாதிசயமாக மாற முடியாது. அதனால தான் ஒரு பெண் வந்து ஆணை நினைக்கக்கூடாது, எப்போ என் புருஷன் என்னைய மாதிரியே யோசிக்கணும். ஒரு கணவன் யோசிக்கக்கூடாது, என் பொண்டாட்டி என்னைய மாதிரி யோசிக்கணும். அப்படி யோசிக்க மாட்டாங்க, யோசிக்க முடியாது. பெண் மாதிரி தான் யோசிப்பாங்க. அவங்களுடைய பிரெயின், ரைட் பிரெயினுடைய ஒர்க்கிங் அது டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் திங்கிங். எப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியினுடைய எண்ணங்களை மதிக்கிறாரோ, எப்போ ஒரு மனைவி தன் கணவனுடைய எண்ணங்களை மதிக்கிறாரோ, அங்கே தான் அந்த குடும்பம் வெற்றி அடையுது. என் பொண்டாட்டி என்னைய மாதிரி தான் யோசிக்கணும்னு நினச்சா, என் புருஷன் என்னைய மாதிரி யோசிக்கணும்னு நினச்சா அந்த குடும்பம் சரியுது. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பைபிள் சொல்லுது, இனி இருவர் அல்ல நீங்கள் ஒருவர். அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 பேரும் சேர்ந்து யோசிங்க, அப்போ தான் ஜெயிக்க முடியும். குடும்பங்களை கட்டும்போது, குடும்பத்தில் சில திட்டங்களை வைக்கும்போது 2 பேரும் சேர்ந்து யோசிச்சு பாருங்க, அந்த குடும்பம் வெற்றி அடையும். நிறைய குடும்பத்தினுடைய வெற்றியில் இதை தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனுடைய காரணம்னா, அதை மதிக்கக்கூடிய ஆணாக இருந்தா, பெண்ணை மதிக்கக்கூடிய ஆணாக இருந்தால், அந்த மனைவியை மதித்திருந்தால் அந்த குடும்பத்தில் வெற்றி இருக்கும். அப்படின்னா ஒரு மூளையினுடைய பயன்பாட்டே பார்த்தீங்கன்னா, இருவருடைய இணைப்பினுடைய ஒருமை தான் முழுமையான அந்த மூளையினுடைய அடையாளமே. இன்னைக்கு இந்த விஷயத்தை தான் கடவுள் நமக்கு உணர்த்துறார். அப்போது காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவோம். ஒரு கணவனிடத்தில் ஒரு குறையை பார்க்கிற ஒரு பெண், மனைவிடத்தில் குறைகளை பார்க்கிற ஒரு ஆண் என்ன செய்யணும்னா, அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை அங்கிட்டு போடணும். அப்படி ஒருவருக்கு ஒருவர் கொடுக்கிற போது, இதுக்கு பேர் தான் காம்ப்ளிமெண்டிங்னு சொல்லுவாங்க. சில ஃபெமினிஸ்ட் தியோலஜியன் இதை ஒத்துக்கவே மாட்டாங்க. நோ, வி ஆர் 100% பர்ஃபெக்ட்னுவாங்க. இது என்னால் ஒத்துக்க முடியாது. ஏன்னா அப்படி 100% பர்ஃபெக்ட்னு யோசிக்கிறதுனால தான் இந்த ஃபேமிலிஸ் ஆர் டிஸ்டார்டட், உடையுது. இப்போது காரணம் என்னென்னா, ஐ டோன்ட் வாண்ட் யூ 100% ஐ எம் பர்ஃபெக்ட் பை மை செல்ஃப் அப்படின்னு ஆணோ பெண்ணோ யார் யோசித்தாலும் அந்த இடத்துல ஒரு பிளவு ஏற்படுவதை நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, எபேசியர் 4:1-2-3 பார்க்குறோம். ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களிடம் கெஞ்சி கேட்கிறேன். பாருங்க, இவர் ஏன் கைதியாக இருக்கணும்? அப்போ இவர் கான்செப்ட் ஆஃப் லூசிங், அந்த இழப்பதினுடைய ஆழத்தை பற்றி பேசுகிறாரு, துன்பப்படுவதினுடைய அடையாளத்திலிருந்து பேசுகிறாரு பவுலடியார். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்பு கேட்ப வாழுங்கள். நானும் இந்த அழைப்பை தான் பெற்றிருக்கிறேன், இதை உங்களுக்காக நான் கைதியாக நிற்கணும்னு அழைப்பு பெற்றிருக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் பெற்றுக்கொண்ட அழைப்பு கேட்ப வாழுங்கள். முழு மன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி
அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து. எத்தனை ஒகாபுலரி இதில் வருது பாருங்களேன். அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். இது குடும்பத்தில் நடக்க வேண்டிய மிக அற்புதமான அடையாளங்கள். இதை யார் செயல்படுத்துகிறாங்களோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு சகோதரி அழுதாங்க, ஃபாதர் இனிமே என் புருஷனோட வாழ முடியாது ஃபாதர். பாவமாக இருந்துச்சு. என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? டைவர்ஸ் பண்ணிடணும். என்ன செய்யணும்னு சொல்லுங்க ஃபாதர். டைவர்ஸ் நான் பண்ண முடியாதுமா, கோர்ட்டு தான் பண்ணும் அப்படின்னு. அதான் ஃபாதர் என்ன செய்யணும், ப்ரொசீஜர் என்னன்னு தெரியல. அது கூட தெரியலையாம்மா. சரி என்ன பிரச்சனை? என் வீட்டுக்காரர் என்ன ஏமாத்திட்டாரு ஃபாதர். ஏமாத்திட்டாருன்னே நமக்கு மூளை எங்கெங்கேயோ போகுது பாருங்களேன். அப்படி தான் நமக்கும் உடனே போயிடுச்சு. இருந்தாலும் கேட்போமே, ஆழமாக கேட்கணும்ல கரெக்டாக. எப்படிம்மா, என்ன விதத்தில் ஏமாத்தினார்னு நீ சொல்கிற அப்படின்னு. அவர் 12ஆம் கிளாஸ் பாஸ்ன்னு சொன்னார் ஃபாதர். இப்போ தான் கண்டுபிடிச்சேன். 12ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டார் ஃபாதர். பக்கத்தில் 2 பொடுசு நிற்கிது பசங்க. இவங்க யாருன்னு கேட்டேன். என் பசங்க தான். எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 12 முடிச்சு 13 நடக்குது ஃபாதர். 12 வருஷமா நீ பார்க்கலையாம்மா புருஷன் 12ஆம் கிளாஸ் ஃபெயிலுன்னு? இப்போ அவர் ஃபெயிலாக போனதுனால உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். தான் அழகான குழந்தை இருக்குது, வீடு இருக்குது, வாசம் இருக்குது, புருஷன் வேலைக்கு போகிறாரு. இப்போ என்ன தான் பிரச்சனை? என்னந்தாலும் அவர் ஏமாத்திட்டாரு ஃபாதர்ன்னு. குட்டி பாப்பா சிரிக்குது. ஏமாத்திட்டாரு ஃபாதர். அவரை கூப்பிட்டு ஏன் ஏமாத்தின அப்படின்னு கேட்டா, ஆனால் என்ன ஃபாதர், போனேன், பார்த்தேன், பிடிச்சிருந்துச்சு பொண்ணு, காதல் வந்துருச்சு. காதலுக்கு தான் நிறைய பொய் சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஒரு பொய் சொன்னேன். வேறு ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள் ஃபாதர் அப்படின்னு அவர் ரொம்ப ஜென்டிலாக கேட்டுட்டார். அப்புறம் அவரை சேர்த்து வச்சு அனுப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த வேதனை, ஏமாத்திட்டாரு ஏமாத்திட்டாரு. ராத்திரி பூரா பிசாசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கோம், உன்னை ஏமாத்திட்டார் 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 அப்படின்னு. நாங்கள் பார்த்தோம்னா தான் எங்கள்கிட்ட தான் பிசாசு சொல்லிக்கிட்டே தான் இருக்குது. ஆண்டவர் உன்னை ஏமாத்திட்டார் ஏமாத்திட்டார் ஏமாத்திட்டார், இந்த வெள்ளை அங்கேயே கொடுத்து உன் வாழ்க்கையை கருப்பாக்கிட்டார். பிசாசு பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் என்ன கண்ணை திறந்து கல்யாணம் ஆனவங்க பாருங்கள். ஒரு அம்மா சொன்னிச்சு, இன்னும் 2 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்க பார்த்தார். ஒரு ஆள் கருப்பாக இருக்கான்னு வேணான்னு சொல்லிவிட்டேன் சாமி. அடுத்த ஆள் வந்தார், நல்லா சவச்சவன்னு இருந்தாருன்னு ஊன்னேன். நல்லா கோட்டு சுட்டுலாம் போட்டுட்டு கல்யாணத்து அன்றைக்கி சும்மா ஜம்முன்னு தான் நின்னார். நான் உடனே சொன்னேன், ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையை ஆசீர்வச்சிருக்கிறார் நன்றின்னு சொன்னேன் ஃபாதர். கல்யாணம் ஆகி 3ஆவது நாள் பார்த்தா காலை மடக்கி மடக்கி நடந்து வரான் சாமி. அதான் கடவுள் மாட்டி விடுறாருன்னு நினைக்காதீங்க. அந்த நபரை உங்க கையில் கொடுக்குறாரு. என் பிள்ளைய காப்பாற்றி விடுப்பான்னு சொல்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கவலையோடு இருக்கிறவங்களாம் சேர்ந்து சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கவலையோடு இருக்கிறாங்க. ஆமாம் சாமி, எல்லாம் அப்படி தான் மாட்டிக்கிட்டு நிற்கிது சாமி. கடவுள் மாற்றுங்க மாற்றுங்க. ஒருத்தர் ஜெபிக்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுகிறவரே என் பொண்டாட்டியை மாற்றித்தாங்க ஆண்டவரே. பாருங்கள், இதில் ஆண்டவர் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு டெக்னிக் என்னென்னா வாரண்டி டெக்னிக் தான். கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு வாரண்டி தான் கொடுப்பார், கேரண்டி கொடுக்க மாட்டார். கேரண்டினா என்ன? கேரண்டி பொருள் வாங்குறோம்ல, அதில் கேரண்டி வாரண்டி இருக்குது பார்த்தீங்களா? கேரண்டினா பொருளையே மாற்றி கொடுப்பாங்க, வாரண்டினா ரிப்பேர் தான் பண்ணி தருவாங்க. ஆண்டவர் வாரண்டி தான் கொடுத்துருக்கார். புது ஆளை மாற்றி தரேன்னு சொல்லலை, அதே ஆள் தான். அவங்களோட தான் நீங்கள் பயணிக்கணும். ஒருத்தர் சொல்கிறாரு ஃபாதர், நம்ம இந்தியன்ஸ் ஆர் ஃபூல்ஸ் ஃபாதர். என்ன ஃபூல்ஸ் அப்படின்னு? ஒரே பொண்டாட்டி ஒரே புருஷனோட. வெளிநாட்டுக்காரரை பார்த்தேன் ஃபாதர். ஐ மெட் ஒன் அமெரிக்கன் ஃபாதர். அவர் ஹீ இஸ் ஆஸ்கிங் வித் ஆல் ஹிஸ் என்னது ஒரு ஆச்சரியத்தோடு கேட்டாராமா, ஹவு கேன் யூ லிவ் வித் ஒன் மேன் ஒன் உமன் டில் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டாராம். நமக்கு அப்படியே பொசு பொசுன்னு வருது. நம்ம இங்கே 1008 விஷயத்தை வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறோம் பைபிள்லேருந்து சொல்லிக்கிள்ளி. அதெல்லாம் புரியல. எவனோ ஒரு கிறுக்கு பையன் ஒரே ஒரு கேள்வி கேட்டான், எப்படி நீ ஒரே பொண்டாட்டியோட ஒரே புருஷனோட இத்தனை வருஷம் வாழ்கிறன்னு கேட்டானா, அது இவருக்கு அப்படியே மண்டையில் பதிஞ்சிருச்சு. பாருங்க ஃபாதர், ரியலி இட் இஸ் வெரி குட் கொஸ்டின் ஃபாதர். எப்படி ஃபாதர் ஒருத்தரோடைய கடைசி வரைக்கும் வாழ்கிறது அப்படின்னு. நான் சொன்னேன், பைபிள் படிப்பீங்களா? யூ பிலீவ் பைபிள்? எஸ். ஆண்டவர் ஆதாம படிக்கும் போது எத்தனை ஏவாளை கொடுத்தாரு அப்படின்னு கேட்டேன். 5-6 கொடுத்தாரா? ஒரு பீஸ் ஒன்று சரியாக வரலன்னா இன்னொரு பீஸை யூஸ் பண்ணிக்கப்பா. இல்லை ஏவாளுக்கு தான் 5-6 ஆதாம போட்டு விட்டாரா?
ஒரு ஆதாம் ஒரு ஏவாள் தான். நிறைய நிறைய உதாரணம் தோபித்து புத்தகத்துலேயும் பார்க்கணும். தொபியாஸ் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாரு, இந்த பிள்ளையோடு நான் கடைசி வரைக்கும் என் குடும்பத்தை எடுத்துகிட்டு போன ஆண்டவரே அப்படின்னு. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். ஒருத்தருக்கு ஒருத்தி தான், ஈசாக்குக்கு ஒரு ஆள் தான் கொடுத்தார். இப்படி தான் ஆண்டவர் பைபிளில் நீங்கள் நிறைய உதாரணத்தை பார்க்கலாம். அதனால அன்பு பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் கொச்சைப்படுத்தக்கூடாது, ஆண்டவருடைய திட்டத்தை கொச்சைப்படுத்தாதீங்க. ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, ஏதோ நான் என்ன இந்த மனுஷனை கட்டிக்கிட்டு இந்த பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு என்னமோ வாழ்க்கை ஓடுது சாமி. வெறுப்படையாதீர்கள். அது ஒரு கடவுளோட ப்ராஜெக்ட். அது உங்கள் குடும்பம் கடவுளோட ப்ராஜெக்ட். உங்கள் மனைவியை முகத்தை பார்த்தோ கணவனுடைய முகத்தை பார்த்தோ உங்கள் வெறுப்பை முள்ளாதீர்கள். ஆண்டவர் இந்த இடத்துல தான் பவுலடியார் வழியாக நமக்கு சொல்கிறார் பாருங்க. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில், முழுமன தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளுகிற அந்த ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்க. அதனால தான் அன்பு பிள்ளைகளை, இந்த குடும்பம் என்கிற கான்செப்டை கொஞ்சம் அழுத்தமாக யோசிப்போமே. இந்த குடும்பத்தை காப்பாற்ற, கடவுளை காப்பாற்றுறதுக்கு, கடவுளுக்கு உதவி செய்கிறதுக்கு கொஞ்சம் இறங்கி வாங்கலேன். சாமியார் மட்டும் பேசிக்கிட்டே இருக்க பத்தாது இல்லையா? அப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் உடைச்சி வெளியில் வாங்க. நீங்கள் இந்த உலகம் நம்மளை தள்ளிக்கிட்டு போகுதுங்க, வேற ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போகுது. பிள்ளைகள் நல்ல அறிவோடு இருக்கணும். நம்ம பிள்ளைங்க அந்த மாதிரி படிக்கணும்னு யார் சொல்லி கொடுத்தா? ஏன் பிள்ளைகள் படிக்க முடியாத பிள்ளைகளை கொண்டுட்டு போய் கண்டதையும் படிக்க வச்சு நம்ம பெரிய வேதனைக்கு உள்ள பிள்ளைகளை தள்ளுறோம். அவர்கள் உலகத்தினுடைய பிள்ளைகளாக மாறி போகிறதுக்கு நம்ம பெரிய கருவியாக நிற்கிறோமே. ஏன் நம்ம மாற்றி யோசிக்கிறது இல்லை? ஏன் உலகத்தில் பிள்ளைகள் போராடி பெரிய பணத்தை கையில் வாங்கிட்டாங்கன்னா வெற்றி அடைகிறாங்களா? இல்லையே. மகிழ்ச்சியோடு வாழ்வதல்லவா, கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வதல்லவா நம்மளுடைய நோக்கம். யார் பூனைக்கு மணி கட்டுவது? இன்றைக்கி அதுதான் பெரிய கேள்வி. எல்லாரும் தன் பிள்ளைகள் பெரிய ஸ்கூலில் படிக்கணும். எஸ், ஓகே. அது ஏன் போய் நம்ம சேர்த்து என்னத்தை கொடுக்க போகிறோம்? எல்லா பிள்ளைகளும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துக்கிட்டு இப்படி பெரிய லெவலில் நிற்கிறாங்களா? இல்லையே. சாதாரண பள்ளியில் படித்தவர்கள், திறமையோடு வளர்ந்தவர்கள் திறமையான இடங்களை பிடிக்கிறாங்களே. ஒரு சகோதரி ஒரு தியானத்துக்கு போயிருக்கிற அந்த பிள்ளை பேசுது. அதாவது மென்டலான குழந்தை பேசுகிற மாதிரி பேசுது. மனநிலை பாதிக்கப்பட்ட குழந்தை பேசுனா எப்படி பேசும்? அது நீட்டு தேர்வு எழுத போதான். அது பேசும்போது பார்த்தா ஒரு பச்சை பிள்ளை பேசுகிற மாதிரி இருக்குது. ஃபாதர், நான் நீட்டு தேர்வு எழுதுகிறேன் ஃபாதர் எனக்கு ஆச்சம் பண்ணு. எனக்கு உண்மையாலுமே வேதனையாக இருந்தது அந்த குழந்தையை பார்க்க, அந்த மகளை பார்க்க. அவள் பேசி கொண்டு இருக்கிறாள். திடீர்னு ஒரு ஆள் உள்ள நுழையுது. யாருன்னு கேட்டால் அந்த பிள்ளையோட அம்மா. நீ பேசாம இரு, நான் பேசுகிறேன். அந்த பிள்ளைய அங்கேயும் அடக்கியாச்சு. அடக்கிட்டு இந்த அம்மா பேசுகிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. ஃபாதர், அவள் எப்படியாவது நீட் தேர்வு, இது எங்களுடைய கனவு ஃபாதர், அப்படி இப்படின்னு இந்த அம்மா உருகி பேசிக்கிட்டே இருக்கு. அங்கே தான் வேதனையை நான் பார்த்தேன். அந்த பிள்ளை அங்கிட்டு திரும்பி தனியாக பேசிகிட்டு இருக்கு. இந்த அம்மா என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு காதில் வாங்கலை. நான் அந்த பிள்ளையை தான் பார்த்தேன். நான் அந்த பிள்ளை அங்கிட்டு திரும்பி, இல்லை நான் எக்ஸாம் எல்லாம் நான் ரெடி பண்ணிடுவேன், நான் போயிட்டு வந்துடுவேன், தனியாக பேசிகிட்டு இருக்கு பிள்ளை. மக்களே, இப்போ அந்த குழந்தை மகிழ்ச்சியாக வாழணுமா, இல்லை நம்ம படித்து இப்போ இப்படி இந்த மாதிரி வீணாக போய் கிடக்கணுமா? யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி நிறைய குழந்தைகள் ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போகிறாங்க. ஏன் செல்ஃபோனுக்குள்ளே போகிறாங்க? ஏன்னா அவங்க வாழ்க்கையில் இருக்கிற சுதந்திரங்கள் எல்லாம் பறி போயிடுச்சு. வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் அவங்களுக்குன்னு இருக்கிற உலகம் இதுதான். ஏன் பெற்றோர்கள் டைம் கொடுக்க முடியல, நேரம் கொடுக்க முடியல. குடும்பம் என்கிற அமைப்பை சிதைக்கிற முதல் எதிரிகளாக பெற்றோர்கள் நாமளே மாறி போயிட்டோமே. யோசித்து பார்ப்போம். ஏன் வயிறே தெய்வம். காலையிலேருந்து அப்பா ஓடுவார், சம்பாதிப்பார், ராத்திரி வருவார். கேட்டால் யாருக்காக போகிறேன்? உங்களுக்காக தானே போகிறேன். யார் போசனா உன்னை எவ்வளோ நாள்? யார் போசனா? குறைவாக சம்பாதிங்க, மகிழ்ச்சியோடு நிறைவாக வாழ்வோமே. ஏன் இந்த உலகத்தில் நம்ம அவ்வளோ காசு சம்பாரித்து சேர்த்து வச்சு என்னத்தை நம்ம சாதிக்க போகிறோம்? யோசித்து பார்க்கணும். பிள்ளைகளோட நேரம் ஒதுக்க முடியாத ஒரு தகப்பன், தாய் எப்படி தன்னுடைய பொறுப்பை உணர்ந்த தாயாக இருக்க முடியும், தந்தையாக இருக்க முடியும்? இன்றைக்கி குடும்பம் என்கிற அமைப்பை பார்க்கிற பொழுது குழந்தைகளும் அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிற அடையாளங்களாக இருக்கிறார்கள். அதனால தான் ஆண்டவருடைய வார்த்தை எபிரேயர் 10:36 சொல்லுது, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. பார்த்தீங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு மன உறுதி வேணும், தெளிவு வேணும் முதல்ல. அப்போ கடவுள் எதை வாக்களித்தார்? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கடவுளுடைய திருவுளம் என்ன? பிள்ளைகள் எல்லோரும் குடும்பமாக மகிழ்ச்சியாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பரிசுத்தமான இனமாக நிற்கணும். அவ்வளோதான்.
படித்த இனமாக நிற்கணும், கை நிறையா சம்பாரிச்சுக்கிட்டு வந்து நிற்கணும் இல்லை. தேவ பிள்ளைகளே, கடவுள் நம்பிக்கைக்குரியவர். தம் மகனும் நம் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நட்புறவில் பங்கு பெற உங்களை அவர் அழைத்துள்ளார். 1 கொரிந்தியர் 1:9 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. அதனால் இந்த அருமையான நாளில் இந்த குடும்பங்கள் சிதைந்து போவதை நீங்கள் விரும்பக்கூடாது. முதல்ல அதை எதிர்க்கணும், அதை எதிர்த்து நம்ம போராடணும். அப்போ என்ன செய்யணும்? சப்போஸ் ஒரு குடும்பம் இப்படி கஷ்டப்படுதுன்னு தெரிஞ்சால் நம்ம முட்டி போட்டு அவங்களுக்காக ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம பேசினா அவங்க கேட்க மாட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்கள் முட்டி போட்டு அந்த குடும்பத்திற்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக மாறும். அப்போ இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதா, இந்த குடும்பத்தில் ஒரு நட்புறவு இருக்கிறதா என்பதை எல்லாம் நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். கணவன் மனைவியிடத்திலே அன்பு நீங்கள் வெளிப்படுத்துறீங்களான்னு பார்க்கணும். கல்யாணம் ஆனப்போ எப்படி பேசியிருப்பீங்க? கல்யாணம் ஆன புதுசில் மனைவியை எப்படி கூப்பிட்டுருப்பீங்க? அன்பே, மை லவ், மை ஸ்வீட்டி எல்லாம் சொல்லி கூப்பிட்டீங்க. புருஷனை செல்லம், ஏஞ்சல், எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இவர் அப்படியெல்லாம் யாரோ கூப்பிட்டுருப்பாங்களா? ஆமாம், எங்களையும் கூப்பிட்றாங்க தான். நீங்கள் அப்படி தானே கூப்பிட்டுருப்பீங்க. இப்போது இந்தா நான் மாடா ஓட்டுறோம், இந்தா ஒன்னதான் அப்படின்னு பாருங்கள். ஒரு மரியாதையே இல்லாமல் வீட்டில் போனால் அவன் சாப்பிட்டாங்களா, மனைவி சாப்பிட்டாங்களா கேட்குறதில்ல. நம்ம போய் சாப்பிட கதை முடிக்கிறோம், கேட்டால் டயர்டுன்னு படுத்துக்கிறோம், செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறோம். மனைவியை ஒரு அன்போடு கேளுங்களேன். என் மனைவிக்கு ஒரு அப்போ பொழுது ஒரு 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 டச் கொடுங்களேன், ஒரு முத்தம் கொடுங்களேன். ஏன் ஒரு லெவலை தாண்டி வந்துட்டாக்க நீங்கள் பரிசுத்தவான்களாக மாறிட்டாக்க தொடவே கூடாதுன்னா இருக்குது. நீங்கள் மனைவியை தானே தொடுறீங்க, கணவனை தானே தொடுறீங்க. ஒரு மனைவிக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமே, ஒரு கணவனுக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமே, ஐ லவ் யூன்னு சொல்லலாமே. ஏன் இதில் என்ன தவறு? இன்றைக்கி போய் செய்யுங்களேன். அதை தயவு செய்து உங்கள் வீட்டுக்கு போய் செய்யுங்களேன். பிடிச்ச வீடு அதுதான் சாமின்னு எங்கேயாவது போய் நின்று என்னையே காட்டி கொடுத்துறாங்க. கை பிடிச்சிங்களா இல்லையா? கை பிடிச்சிங்களா? என்ன இல்லைம்மா, வீட்டில் எல்லோரும் என்னைய ஒரு மாதிரி பார்க்குறீங்க. கையை பிடிச்சி சொன்னீங்கல்ல, என்ன சொன்னீங்க? இன்பத்திலும் அது சொன்னீங்கல்ல. அவங்கக்கிட்ட போகணும். பிரைஸ் எல்லாம். ஆமாம், அவங்கக்கிட்ட போகணும். அப்பா அம்மா பிள்ளைங்க பாருங்கள், அப்பா அம்மா நமக்காக எல்லாம் செஞ்சுட்டு அப்படியே நிற்பாங்க. அவங்க கேட்க மாட்டாங்க. மகளே என்னை வந்து கட்டி பிடிச்சி அன்பு தரியா, மகனே என்னை கட்டி பிடிச்சிக்கிறியான்னு அப்பா அம்மா கேட்பாங்களா? பிள்ளைங்க கொடுக்கணும், கேட்காம கொடுக்கணும். அது ஒரு அன்பு உணர்வு. போய் அம்மாவை தானே கட்டி பிடிக்கிறோம், அப்பாவை தானே கட்டி பிடிக்கிறோம். ஒரு முத்தம் கொடுங்களேன் அப்பாவுக்கு. அப்பா ஐ லவ் யூ, அப்பா ஐ லவ் யூ, ஐ கிரேட் யூ சொல்லுங்களேன். வாயை திறந்து. எல்லாம் மனசில் இருக்குது. எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு பொட்டியில் போகிற வரைக்குமா? பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ பெரிய பிள்ளை, நீங்கள் உங்கள் தாய் தகப்பன் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது பிள்ளைங்க தான். தே டிசர்வ் யுவர் லவ். போய் பிள்ளைங்க கட்டி பிடிங்க, ஒரு முத்தம் கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி வயசு பிள்ளைங்கள்லாம் நம்ம பிள்ளைங்கள்லாம் என்ன செய்கிறோம்? போர்வையை பொத்திக்கிட்டு செல்ஃபோன் எடுத்துக்கிட்டு எவனுக்கோ முத்தம் கொடுக்குறோம். மெசேஜில் முத்தம் கொடுக்குறோம், இன்ஸ்டாவில் முத்தம் கொடுக்குறோம். அதுக்குன்னு பொம்மையெல்லாம் வச்சுருக்கிறான், அது மூஞ்செல்லாம் முத்தம் கொடுக்குது. சில பேருக்கு யாருக்கு அனுப்புறதுன்னு தெரியாமல் எனக்கும் அனுப்புகிறாங்க. அது சொல்ல, எம்மா இது என்னம்மா மூஞ்செல்லாம் முத்தம் கொடுத்துருக்கேம்மா அப்படின்னு. பரவாயில்ல வச்சுக்கோங்க சாமி. தெரியாமல் தான் அனுப்புகிறாங்க, தெரிஞ்சே அனுப்ப மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல. கண்டவனுக்கு முத்தம் கொடுக்குறோமே, கண்டவனுக்கு முத்தம் கொடுக்குறோமே. ஏன் நம்ம கண்டு ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற நம்ம தாய்க்கு தந்தைக்கு நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டிக்கு நம்ம ஏன் அன்பை கொடுக்கறதில்ல? யோசித்து பாருங்களேன் என் அன்பு பிள்ளைகளை. கடவுள் வந்து ஒரு உண்மைக்குள்ளே வாழுங்கன்னு சொல்கிறார். ஒரு பொய்யான உலகத்துக்குள்ளே ஒரு நாளைக்கு இந்த காசு உதவி செய், ஒரு நாளைக்கு நான் அன்பை கொடுப்பேன். இல்லை, இன்றைக்கி உன் அன்பு எப்படி இருக்குது? இன்றைக்கி உன்னுடைய வீட்டுக்குள்ளே உன்னுடைய பிரசன்னம் எப்படி இருக்குது? லிவ் யுவர் ப்ரெசன்ட் லைஃப்னு சொல்கிறோமே. டுடே நீங்கள் என்ன கணவன்கிட்ட பேசியிருக்கிறீங்க, மனைவிகிட்ட பேசுகிறீங்க, பிள்ளைகள்கிட்ட பேசுகிறீங்க, தாய் தந்தைக்கிட்ட பேசுகிறீங்க. உங்கள் குருக்களும் இருக்கிறாங்க, மறந்துடாதீங்க. குருக்களையும் பார்த்து ஒரு பல பேர் கோயிலுக்கு வருவாங்க. இந்த சாமியார் இங்கே தானே தனியாக கிடக்கிறார், அவருக்கு என்ன, அவர் நல்லா காசு வச்சிருக்கிறாரு, நிறையா வேலை செய்கிறார், அவர் செய்கிறார். இருந்தாலும் உன் அன்பு ஒரு அன்பு மாதிரி வருமா? அதுக்காக போய் முத்தம் கொடுக்க சொல்லலை, தயவு செய்து அது செஞ்சிடாதீங்க. போய் ஒரு ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு, ஃபாதர் ஆர் லுக்கிங் குட் ஃபாதர், வெரி நைஸ் ஃபாதர், சூப்பர் ஃபாதர், ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகலாமே. எவ்வளோ ஃபாதருக்கு சிஸ்டர்ஸ்லாம் அப்படி இருக்கிறாங்களே. எல்லாம் பார்த்துட்டு சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா, சாமியாரெல்லாம் பார்த்தா இன்னும் எதிரியை பார்க்குற மாதிரி.
அப்படியே போகிறது. ஏன் அந்த அந்த ஒரு இதே குடும்பத்தில் நம்மளாம் ஒன்றா இல்லையா? we all form a new family, a family of the church இல்லையா? கடவுளுடைய குடும்பத்தில் உருவாக்கி வச்சுருக்கிறோம். உண்மையாலுமே என்னுடைய பணியில் நிறைய பேரை நான் சந்திச்சிட்டு இருக்கிறேன். நிறைய பேர் இந்த அற்புதமான செயலை செய்துட்டு இருக்கிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் செய்கிறீங்க. உங்களை ரொம்ப நாங்கள் பாராட்டுறோம். இன்னும் பங்கு தந்தையர்கள் இந்த மாதிரி உங்களோட பங்கில் பணி செய்யக்கூடியவங்கள மறந்துடாதீங்க. சில சலனங்கள் சஞ்சலங்கள்லாம் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் இந்த அன்பால் மாற்றுக்கலாம். அன்பு எல்லாவற்றையும் மாற்றக்கூடியது. நீங்கள் கொடுத்து பாருங்கள், அன்பாக இருக்கிற கடவுள் உங்களோட இருப்பார். அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன், இல்லை நான் கொடுப்பேன், அவங்க கொடுத்தா கொடுக்கலனாலும் நான் கொடுப்பேன், ஐ வில் கிவ். இதான் கிறிஸ்துவின் அன்பு. அவர் நம்ம கொடுத்தா நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவர் வெயிட் பண்ணலை. நம்ம கொடுக்கலன்னு தெரிஞ்சு அவர் இறங்கி வந்து கொடுத்தாரு, எல்லாத்தையும் கொடுத்தார். கொடுக்கலாமே, நம்ம நல்ல வார்த்தையை கொடுக்கலாமே. கோயில் முடிஞ்சோன்னே பார்க்குறீங்க, தெரிஞ்சு தான் பேசணுமா? தெரியாட்டினாலும் சிஸ்டர் அம்மா எங்கே இருக்கீங்க? இங்கே தான் இருக்கீங்களா? எந்த தெரு? இன்றைக்கி தான் பார்க்குறேன். இல்லை ஃபாதர் நான் பக்கத்து பங்கு இதப்பா இப்போ தான் வந்திருக்கேன் இந்த பங்கு. அதான் பார்த்தேன், உங்களை புதுசாக இருக்குது, நல்லா இருங்க அம்மா, காட் பிளஸ் யூ சொல்லிட்டு போகலாமே. ஜஸ்ட் மேட்ரு ஆஃப் ஒரு 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. ஆனால் நல்ல ஒருத்தர் டச் பண்ணிட்டீங்களே நீங்கள். ஏன் நம்ம அதெல்லாம் செய்கிறதில்ல? விட்டா போதுன்னு கறிக்கடைக்கு ஓடுறோம், இங்கேருந்து ஹோட்டலுக்கு ஓடுறோம், அன்னபூர்ணாவுக்கு போகிறோம். கோயம்புத்தூர்னா அன்னபூர்ணாவாமே, ஃபாதர் தான் சொன்னார், நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறாராம்மா. நீங்கள் தான் யாருமே என்னை வந்து கூப்பிடல அன்னபூர்ணாவுக்கு, ஃபாதர் கூட்டிகிட்டு போகிறார். தேவ பிள்ளைகளை யோசித்து பாருங்கள். நீங்கள் போய் கேட்டுறாதீங்க ஃபாதர் எங்களை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு. நீங்கள் தான் ஃபாதரை கூட்டிகிட்டு போகணும். பாருங்கள் அன்பு பிள்ளைகளை, யோசிங்களேன், செய்யலாமே. ரோட்டில் பார்ப்பீங்க, பஸ் ஸ்டாண்டில் யாராவது நிற்பாங்க, அம்மா என்ன இங்கே நிற்கிறீங்க, எந்த பஸ்ஸு? இந்த பஸ் இந்த இப்போ வந்துடும். ஒரு உற்சாகம், என்னம்மா இங்கே நிற்கிறீங்க? என்னன்னு தெரிலப்பா, ஒரு மாதிரி நேற்றுலேருந்து ஒரு மாதிரி இந்த கையெல்லாம் ஒரே வலி, முதுவெல்லாம் வலிக்குது. ஐயோ பின்னாடிலாம் வலிக்குதா? நேற்று இந்த பக்கத்து விட்டம்மா அப்படி தான் சொன்னிச்சு, 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருச்சு. அந்த அம்மா ஆஸ்பத்திரி போகிற வரைக்குமா அது தாங்கணும்ல. நல்ல வார்த்தையை பேசுவோமே, கட்டி எழுப்புவோமே. ஆண்டவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. வார்த்தைகள்லாம் இலவசமாக வச்சுருக்கிறாருங்க. நல்லதுக்கு கட்டுவோம், நல்லதுக்கு கொடுப்போம். பிள்ளைகளை பார்க்குறீங்க, சின்ன பிள்ளைங்கள், முன்னாடியெல்லாம் சின்ன பிள்ளைங்கள அப்பா அம்மா அனுப்பி விடுவாங்க, போய் தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கு, பாட்டிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கு. இப்போ அவங்களே மறுத்துறேன், ஆமாம் அந்த கிளவிகிட்ட போய் வாங்கித்தான் ஆக போகுது, போ நீப்பா. பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க. மீண்டும் அந்த பழைய ஆசீர்வாத உலகத்துக்குள்ளே போவோமே. பிள்ளைங்க போவாதுங்க, வெக்கப்படும். நீங்கள் போங்க, அம்மா என்னை ப்ளஸ் பண்ணுங்க, பாப்பா நீ ப்ளஸ் வாங்கிக்கோ. அப்போ பெரியவங்க உங்களை ப்ளஸ் பண்ணணும். நீங்கள் டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் தேர் பிளஸ்ஸிங். நீங்களும் கொடுங்க. பிள்ளைங்களை வந்து கேட்க தெரியாமல் போவோம், இங்கே வா, அப்பா எப்படி இருக்கார், நல்லா இருக்காரா, இங்கே வா, நல்லா படிக்க, காட் பிளஸ் யூ, சும்மா சொல்லுங்களேன். அந்த குழந்தைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள் அடுத்த நேரம் வருவாங்க, ஆண்டி நல்லா இருக்கீங்களா? பிள்ளைங்க கேட்பாங்க. என்னுடைய பங்கில் ஒரு குட்டி பையன், நான் சொன்னேன் என்னை பேர் ஆல்பர்ட்டுப்பா, என்னை எல்லாரும் ஆல்பர்ட்டுன்னு கூப்பிடுங்கன்னு சொல்லி கேட்டிக்ஸத்தில் சொன்னேன். அதில் ஒரே ஒரு பையன் அதை பிடிச்சிக்கிட்டான். இப்போ பார்த்தாலும் கூப்பிடுவான், ஆல்பர்ட் ஹவ் ஆர் யூ அப்படின்வான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க அப்பா அம்மா அப்படி கூப்பிடக்கூடாதுன்னுவாங்க, பட் ஐ லைக் இட். இன்னும் பாருங்கள், இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நம்ம தான் அவங்களுக்கு நல்லதை கொடுக்கணும். ஆண்டவர் எதுக்கு தான் கொடுத்தாரு, கொடுத்துட்டு தான் கேட்குறாரு, நான் கொடுத்தது போல் நீ கொடு அப்படிங்கிறாரு. நான் முன்மாதிரி காட்டிட்டேன், நீ கொடு. ஏசு சும்மா உள்ளே உட்காந்துருக்கல, ஒரு ஊராக போய் கொடுத்தார், வார்த்தையை கொடுத்தார். யாருக்கு ஹீலிங் வேணுமோ அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்தார், யாருக்கு பசிக்குதோ சாப்பாடு கொடுத்தார், எல்லாம் கொடுத்தார். கையில் ஒரு பையை வேற தூக்கிக்கிட்டு போனார். என்ன பை? யூதாஸ் கையில் வச்சுருந்தான்ல, யூதாஸ்கிட்ட கொடுத்து வச்சுருந்தார். என்ன பை? பணப்பை வச்சுருந்தானா இல்லையா? அதில் என்ன எழுதியிருக்குது? ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக. அப்போ மக்கள் இயேசுக்கிட்ட காசு கொடுத்ததெல்லாம் இயேசு வயலில் வச்சுட்டு ஏழைகளுக்கு பணமும் கொடுத்துருக்கிறார், ஹெல்ப் பண்ணியிருக்கிறார். அப்போ பாருங்கள், எவ்வளோ ஒரு அற்புதமான அடையாளங்கள் எல்லாம் நம்ம தேடி கண்டுபிடிக்கும் போது கிடைக்குது. அதை நம்மளும் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் போது கண்டிப்பாக கடவுள் உங்களுடைய நற்செயல்களை பார்க்குறவர் விட்டுடவே மாட்டார். நீங்கள் செய்யக்கூடிய மறைவான காரியங்கள் எல்லாம் விண்ணகத்தில் வெளிச்சமாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களுடைய செயல்களை எல்லாம் வெற்றியாக்குவார். எழுந்திரிச்சு நிற்போமா? எல்லோரும் எழுந்திரிச்சு. மறவாமல் நினைத்தவர் அவர். இதோ ஆண்டவர் உங்களை மறக்கவே மாட்டார். இந்த ஆசீர்வாதமான வேளையில் காணிக்கை பொருள்களோட உங்கள் காணிக்கைகளையும் உங்களையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் இதுவரை செய்த நன்மைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். எல்லாரும், ஆண்டவரே அன்னைக்கு அப்படி ஒரு நன்மை செய்ய எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க, நான் அதை செய்தேன், எனக்கு ஒரு மகிழ்ச்சி. ஒப்பு கொடுப்போமா? அது பெருமை அல்ல,
கடவுளுக்கு முன்னாடி அது ஒரு மாட்சி. நீர் கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து நான் கொடுத்தேனப்பா. இந்த வார்த்தையை கொடுத்த போது அந்த குடும்பம் அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சதப்பா. இதோ இப்போ கூட இந்த ஃபீஸ்ட்டுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணும்போது இந்த பாட்டு கிளாஸ் பாடுற சகோதரிகிட்ட கேட்டோம், நீங்கள் ஒரு போர்ஷன் பாடுங்க, நாங்கள் பாடினா பாதி பாடிக்கிறோம். அவங்க சொன்னாங்க, இல்லை ஃபாதர் நீங்கள் பாடுங்க, எல்லாம் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கட்டும். பாருங்க, அது விட்டு கொடுத்தல், அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவர்களுக்கு தெரியாது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள போகிறார்கள் என்று. அந்த சகோதரி அவருடைய குழு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளா இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவங்க தியாகம் பண்ணி இருக்கிறாங்க. எல்லா தியாகமும் கணக்கில் வைக்கப்படுகிறது. கண்களை மூடுவோமா, அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாத்தையும் கடவுள் செய்த நன்மைகள் எல்லாம் சேர்த்து ஒப்பு கொடுங்க. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவருக்கு முன்பாக நம் கண்களை மூடி இந்த பலி பொருட்களோடு நம்மையும் நம்முடைய குடும்பம் நம் தாங்கி வந்திருக்கிற சில கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், இன்னும் நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற இந்த நன்றிகள், நீங்கள் நன்மையால் நிறைய காரியம் செய்திருக்கிறீங்க. ஆலயங்கள் எல்லாம் இப்படி உயர்ந்து மகிழ்ந்து கிடப்பதற்கு அடையாளமே நீங்கள் கொடுக்கிற காணிக்கை. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் எல்லாவற்றையும் இப்பொழுது பலிப்பொருட்களோடு இணைத்து ஏற்றுக்கொள்கிறார். இதோ ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, இதோ இந்த பரிசுத்த இரக்கம் நிறைந்த பலி எங்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை கொடுக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போமா? ஸ்ரீ ஆண்டவரை பரிசுத்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒப்பு கொடுத்திருக்கிற அவருடைய கவலை, கண்ணீரை ஒப்பு கொடுக்கிறோம். நீர்முடைய திருக்கரத்தால் தாங்கி எம்மை வழி நடத்தும் ஆண்டவரே. உடைய திருக்கரத்தினுடைய மகிமை இந்த பலி பொருட்களை மாற்றுவது போல நாங்கள் இன்னும் உம்முடைய பலி பொருட்களின் அடையாளமாக மாற உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமும் வணைந்திடுமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட இக்காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை இந்த குடும்பங்களின் வேண்டல்கள், பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய உடல் உள்ள ஆன்மா அனைத்தையும்
குற்றங்கள் அனைத்திலிருந்தும் கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரை, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்படைய வேண்டும் என்று திருவுளமானீர். இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வு புத்துயிர் பெறவும், மரத்தினால் வெற்றி கண்டவன் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டும் என நியமித்தீர். அவர் வழியாகவே முது மாண்பை வானதூதர் புகழுகின்றனர். தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உமது திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவரனை ஏற்றுக்கொண்டீர், நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கிற மது திருவையை நினைவு கூர்ந்தருளும். திருத்தந்தை லியோ, ஆயர் தாமஸ் அக்யூனாஸ்,
ஏனைய ஆயர்கள் திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். திருப்பலி ஒப்புக் கொடுக்கிற குடும்பங்களையும் பலிபீடத்தின் முன் மண்டியிட்டு கிடக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசிர்வதையும். உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இன்று நினைவுறப்படுகிற ஒவ்வொரு ஆத்மாக்கள் மீதும் இரக்கமாயிருந்தருளும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு முடிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே குடும்பங்களை ஆசீர்வதித்து குடும்பங்களில் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறவர். இவர் அளிக்கிற வாக்குறுதிகளை நிறைவேற்ற வந்த நீங்கள் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் உயிரோடு கலந்தே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரா
உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என்
உம்மை துதிப்பே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உமது புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வுதரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சதா சகாய மாதா, சதா சகாயம் செய்யும் மாதா, தினம்தோறும் யாரும் வேண்டினாலும் இல்லை என்றாத மாதா, தினந்தோறும்